Hi and hello, welcome back to W2S Academy for NEET and JEE Coimbatore, and this is your Prem Kiran and you are watching class 11 physics kinematics motions in a plane. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டில் கொஞ்சம் லென்த்தியாகவே நான் பேசி ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சேம் முக்க போட போகிறது கிடையாது, சீக்கிரமாக நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை பற்றி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு நோட்டும் பெண்ணும் வச்சுக்காங்க. நான் என்னென்னலாம் எழுதுறனோ அது எல்லாத்தையுமே ஒரு நோட் அண்ட் பெனில் எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே எழுதாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் வில் நெவர் ஹெல்ப் யூ இன் எனி ஆஃப் த வே. போர்டு எக்ஸாமுக்கும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சரி, கான்செப்ட்டும் மண்டையில் நிற்காது அன்லஸ் அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆர் இஃப் யூ டோன்ட் மெயின்டைன் யுவர் ஓன் நோட்ஸ். நான் நடத்துறது வந்து கான்செப்டை நல்லா புரியும் எப்போ அதை ரிவைஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கையில் ஒரு ரிட்டன் மெட்டீரியல் இருக்கணும். இல்லை அண்ணா நடத்துனதை நான் பார்த்துட்டேன் அதுவே இட் இஸ் மோர் தென் இனஃப்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்குலாம் டக்குன்னு யாருனாலையும் ஜீனியஸாலாம் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ கையில் வந்து பார்த்துட்டோம்னா நோட்டும் பெண்ணும் வச்சுக்காங்க. என்னென்னலாம் எழுதுறனோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டில் தனியாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இது வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவோட ஸ்பீடை வந்து 1.5x ஸ்பீடில் வந்து பார்த்துட்டோம்னா வச்சு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 30 minutes வீடியோவை நீங்கள் ஒரு 20 minutes 22 minutes அந்த ரேஞ்சில் நீங்கள் கேட்டு முடிச்சிடலாம். ஸோ டைமும் சேவ் ஆகும், சீக்கிரமாக பார்த்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஃபைன்பா. ஸோ இன்றைக்கி நம்ம ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அவர் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஒரு ஆள் வந்து பார்த்துட்டோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே யார், நான் ஸ்ரீவியாஸ் எடுத்துக்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஓகேவா? ஸ்ரீவியாஸ் இருக்கான். ஸோ ஸ்ரீவியாஸ் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே ஆரம்பிக்கிறான். இங்கே ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே கவர் பண்ணியிருக்கான். ஓகேவா? இது வந்து 10 minutesல. ஓகே, வேணா இப்படி போட்டுக்கலாம், இங்கேருந்து போட்டுக்கலாம்ல. ஸோ t is equal to 0ல் ஆரம்பித்தான். t is equal to 10 minutesல வந்து பார்த்துட்டோம்னா அவன் 10 மீட்டர் கவர் பண்ணிட்டான். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா t is equal to 10 minutesல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறான்னு வச்சுக்காங்க, 25 மீட்டர் கவர் பண்ணிட்டான். இது அடுத்த 10 minutesல. ஓகேவா? 10 செகண்ட் வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும்ல, 10 நிமிஷமா 10 மீட்டர் தான் நடந்தானான்ட்டு. மேபி அங்கே பிரதட்சணை கூட அவன் பண்ணலாம் பொறுமையாக, லவ் சக்ஸஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம். ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த 10 செகண்டில் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து 25 மீட்டர் கவர் பண்ணிட்டான். ஓகேவா? அண்ட் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அடுத்த ஒரு 10 minutes 10 secondsல வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த மறுபடியும் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 10 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து 10 secondsல. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு 10 மீட்டருக்கும் ஹி கவர்ஸ் சம் டிஸ்டன்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இன்னொன்று இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நான் மறுபடியும் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் நடத்துகிறப்ப நான் சொல்கிறேன், அந்த இதுக்கு வர்றப்போ. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் இஃப் அ பர்சன் கவர்ஸ் அ சர்டைன் டிஸ்டன்ஸ், ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் அன் வெக்டார் குவான்டிட்டிப்பா. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். ஏன் அப்படின்னா சரி விடுங்க, அதை ஏன் இது பண்ணிட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ இங்க வந்திருக்கானா, அடுத்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த 5 செகண்ட்ல என்னமோ நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டான், திடீர்னு திப்புன்னு வந்து பார்த்துட்டோம்னா மறுபடியும் வந்த இடத்துக்கே இந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டான். எவ்வளவு? 5 செகண்ட்ல. அடுத்த 5 செகண்ட்ல t is equal to 5 secondsல மறுபடியும் திருப்பி இதே இடத்துக்கே அவன் வந்துட்டான். அப்போ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டா நீங்க எப்படி தெரியுமா சொல்லணும்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டையும் இங்க எழுத போறேன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டா என்ன தெரியுமா நீங்க எழுதணும்? பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 மீட்டர் வந்தான், அப்புறம் அடுத்தது ஒரு 25 மீட்டர் வந்து பார்த்துட்டோம்னா போனா, அடுத்தது ஒரு 10 மீட்டர் போனா, ஆனா லாஸ்ட் 5 செகண்ட்ல மறுபடியும் திருப்பி வந்து பார்த்துட்டோம்னா 10 மீட்டர் வந்து பார்த்துட்டோம்னா இங்க இது 10 மீட்டரா, ஸோ 10 மீட்டர் வந்து பார்த்துட்டோம்னா திருப்பி வந்துட்டான். அப்போ நீங்க வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி திருப்பி வந்ததை நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் செட் டு பி அன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? மொத்தமாவே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 35 மீட்டர் தான் அவன் கவர் பண்ணியிருக்கான். எவ்வளவு டைம்ல? டைம் நீங்க மொத்தமா எடுக்கணும். 10 செகண்ட் 10 செகண்ட் 10 செகண்ட், ஒரு 30 செகண்ட், மறுபடியும் இங்க ஒரு 10, இங்க ஒரு 5 செகண்ட். ஓகேவா? 5 செகண்ட் 35 செகண்ட்ல, டோட்டலா 35 செகண்ட்ல அவன் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இது பண்ணியிருக்கான்? 35 மீட்டர் வந்து பார்த்துட்டோம்னா இது பண்ணியிருக்கான். சரி, டிஸ்டன்ஸ் எப்படின்னா சொல்லுவீங்கன்னு கேட்டா, டிஸ்டன்ஸ் மொத்தத்தையும் நீங்க எடுத்துக்கணும்ப்பா.
டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா மொத்தமா அவன் திருப்பி வந்ததெல்லாம் கணக்கு கிடையாது. ஸ்ரீவியஸ் மொத்தமா எவ்வளவு தூரம் நடந்திருக்கான், டோட்டல் பாத் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், 10 மீட்டர் நடந்தான், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 25 மீட்டர் நடந்தான், அப்புறம் ஒரு 10 மீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 10 மீட்டர், திரும்பி வந்ததுக்காக மைனஸ்லாம் இங்க போடக்கூடாது. அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல டோட்டலா நம்மளுக்கு எவ்வளோப்பா வருது, 55 அந்த இடத்துல 55. ஓகே, 55 மீட்டர் எவ்வளோ டைம்ல, அதே 35 செகண்ட்ஸ்ல தான். ஓகே, அதே 35 செகண்ட்ஸ் தான். அப்போ நீங்க திரும்பி வந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் செட் டு பி அன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிரெக்ஷன் ஒன்று இருக்கு, ஏன்னா திரும்பி வந்த டிரெக்ஷனை நான் மைனஸ் பண்றேன். ஸோ அதனால இது வந்து பார்த்துட்டீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி, இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். கரெக்டா, டிரெக்ஷன் என்னது, இது ரெப்ரசன்ஸ் டிரெக்ஷன், இது ரெப்ரசன்ஸ் மேக்னிடியூட். ஓகேவா, இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அவன் திரும்பி வந்தாங்க அப்படிங்கிற திரும்பி வந்த டிரெக்ஷன் அது காமிக்குது, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி. ஸோ இது ரெப்ரசென்ட்ஸ் டிரெக்ஷன், திஸ் ரெப்ரசென்ட்ஸ் மேக்னிடியூட். அப்போ டிரெக்ஷனும் மேக்னிடியூடும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க, மொத்தமாவே நான் போட்டுட்டுங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதுல எந்த விதமான சைனும் இங்க எல்லாம் எதுவும் கிடையாது, எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் செட் டு பி அன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப லீனியர் டிஸ்பிளேஸ் பண்ண என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்ப இதை விட்டுருங்க, இப்ப இதே இதுல பக்கத்து கிரவுண்ட்ல வந்து பார்த்துட்டோம்னா, ஓகே, இது ஸ்ரீவிஎஸ் போனதா இருக்கட்டும், பக்கத்துல வந்து பார்த்துட்டோம்னா லெசன். ஓகே, இங்க வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கோயில்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம நிதிஷ் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார வேண்டிட்டு சுத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சுத்தி முடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன ஆகும், இப்போ இங்கதான் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சுத்தி ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டான் அப்படின்னா 360 டிகிரி. கரெக்டா? ஸோ இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க, நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டோம்னா நான் வாட்ச் வச்சு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நிதிஷ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எங்க ஆரம்பிக்கிறான், இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு நிதிஷ் வந்து ஆரம்பிக்கிறான், ஏங்கிற இடத்துல நிதிஷ் வந்து ஆரம்பிக்கிறான். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, இது வந்து ரேடியஸ் இப்படி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அடுத்தது இப்போ t is equal to 0, நான் இனி வாட்ச் ஆரம்பிக்கலாம், அவனும் கரெக்டா சாமி முன்னாடி தான் நின்று இருக்கான், அப்புறம் சுத்த ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம். ஸோ t is equal to 1 second 2 second, பாருங்க 1 second 2 second 3 second 4 second 5 second, பட் 5க்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இங்க இதை நான் கவர் பண்றேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டான், பிங்கிற பொசிஷனுக்கு எனக்கு வந்துட்டான். எத்தனாவது செகண்ட்ல, 5வது செகண்ட்ல எனக்கு அவன் இங்க வந்துட்டான். 0 செகண்ட்ல ஆரம்பிச்சு 5வது செகண்ட்ல அவன் இவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருக்கான். ஸோ இந்த தூரத்தை நீங்க எதுல சொல்லுவீங்க, இதுதானே லென்த் ஆஃப் த ஆர்க். பாருங்க, ஆர்க் லென்த், இதுக்கு பேர் என்ன, ஆர்க் லென்த். கரெக்டா, ஆர்க் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை இப்போதைக்கு நம்ம எஸ்ன்னு வச்சுக்கலாமா ஃபார் சிம்பிளிஃபிகேஷன், எதுக்கு அவ்வளவு பெருசு ஃபார்முலா எழுதிட்டு. ஆர்க் லென்த் இது என்னது, இந்த சென்டர்ல இருந்து இது என்னது, இது எப்பவுமே ரேடியஸ். அப்போ வாட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லி கேட்டானுங்கன்னா நல்லா கவனிச்சுக்காங்க, வாட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், நல்ல தெளிவா சொல்லணும். டிஸ்டன்ஸ், ஆங்குலர் டிஸ்டன்ஸ், இங்க பாருங்க, ஆங்குலர் டிஸ்டன்ஸ் made by an rotating object in a given time, is called angular displacement. Angular displacement, okay, and this is given by an radian. ஆங்கிள்னு நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். angular displacement is given by, இதை வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாமா ஆங்கிளுக்கு இப்போதைக்கு. ஸோ தீட்டா is equal to, ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம்னா முன்னாடியே, arc length divided by radius of the circle, அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர் என்ன வரும், arc length வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னது நம்மளுக்கு, arc length வந்து பார்த்துட்டோம்னா s divided by what is the radius of the circle, r. அவ்வளவுதான். அப்ப theta is equal to s divided by r. s divided by r இங்கிறத சொல்றதை விட நீங்க சொல்லி பழகுங்க, theta is equal to arc length divided by radius of the circle அப்படி சொல்லி பழகுங்க. ஏன்னா இது நம்மள எடுத்துக்கக்கூடிய லெட்டர், இது யூனிவர்சல், இது கிடையாது, மாறிட்டே தான் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. நான் இப்போதைக்கு s நான் போட்டு சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் எவ்வளவு தூரம், இப்ப நம்மளுக்கு ஹெட்டிங் என்னது, டிஸ்பிளே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும், s is equal to r theta.
ஸோ அவன் இங்கிருந்து 5 செகண்ட்ல இங்க போறப்ப இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த ஆங்கிள் இன்டூ அந்த ரேடியஸ் நான் போட்டேன் அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆர்க்ல நடந்திருக்கான், ஆர்க் லென்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் an angular displacement. எனி டவுட் இது வரைக்கும்? ஓகேவா? ஓகே, அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டிப்பா. இது உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க ஐ மீன் நார்மலான வெலாசிட்டி படிச்சிருப்பீங்கல்ல, என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்ப இங்க என்ன போடுவீங்க? ஒன்றும் கிடையாது, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி? ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் rate of change of rate of change of rate of change of angular displacement. ஓகேவா? rate of change of angular displacement is called angular velocity. ஓகே, அப்ப இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஆங்குலர் வெலாசிட்டிக்கு அவனே லெட்டர் கொடுத்திருக்கான், ஒமேகா. இதுக்கு பேர் என்ன? ஒமேகா. இப்படி போடணும், W கொஞ்சம் நல்லா வளைச்சு போடுங்க, W மாதிரியே போட்டு வச்சிடாதீங்க. ஒமேகா is equal to rate of change of angular displacement by time. அவ்வளவுதான். பாருங்க, this is theta represents எவ்வளவு தூரம் ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா it is made. Okay, so angular displacement divided by time, which gives இது. அப்போ ஆங்கிள் நீங்க எதுல சொல்லுவீங்க? ரேடியன்ல சொல்லுவீங்க, கரெக்ட்டா? and this is given by radian. Angular displacement is given by radian divided by time வந்து செகண்ட்ஸா, so radian per second. what is the unit? radian per second. இதே நீங்க லீனியர் வெலாசிட்டிக்கு என்ன போடுவீங்க? மீட்டர் per second. ஒருத்தன் இவ்வளவு தூரம் போயிருக்கான் இவ்வளவு டைம்ல அப்படின்னா நீங்க என்ன போடுவீங்க? மீட்டர் per second, கரெக்ட்டா? SI யூனிட்ல மீட்டர் per second. லீனியர் வெலாசிட்டிக்கு மீட்டர் per second, ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒமேகா is equal to radian per second. ஓகே, அடுத்தது இதுல இனி ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் இதையும் சொல்லி முடிச்சிடறேன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் நான் வந்துடுறேன். ஓகே, அடுத்தது வாட் இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன்? லிசன், ஆங்குலர் ஆக்சலரேஷன். So what is angular acceleration அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா it is very simple. என்ன சொல்லுவீங்க? rate of change of angular velocity. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன போடுவீங்க? rate of change of angular velocity. ஓகே, அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல angular acceleration is given by a letter alpha. ஓகே, அப்போ acceleration ஓட ஃபார்முலா என்ன? rate of change of angular velocity. அப்போ angular velocity divided by what is the இது time taken. அப்போ angular velocity நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? d omega divided by dt. அவ்வளவுதான். அப்போ இதோட யூனிட் என்ன? radian per second square. நார்மலா ஆக்சலரேஷனுக்கு என்ன போடுவீங்க? மீட்டர் per second square. லீனியர் ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் per second square, கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்துட்டோம்னா ரேடியன் per second square. அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இது எழுதிடலாமா? சின்னதா இந்த ரெண்டு இதுக்கும் சேர்த்து லீனியருக்கும் ஆங்குலருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. லீனியர், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சும்மா நானா எழுதுறேன்ப்பா, லீனியர் ஆங்குலர். ஓகே, ஒன்னொன்னா ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்ன போடுவீங்க? டிஸ்டன்ஸ் traveled by an object in given time. இங்க என்ன போடுவீங்க? டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஆங்கிள் made by an object in given time. கொடுக்கப்பட்ட நேரத்துல அவன் எவ்வளவு ஆங்கிள் வந்து எவ்வளவு தூரம் ஆங்கிள் சுத்தி இருக்கான் in a given time. ஓகேவா? ஓகே, ஸோ இங்க லீனியர் இதுல வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை நம்ம ஸ்மால் எஸ்ல என்ன லெட்டர் வேணா போட்டுக்கிறோம், கரெக்டா? அப்போ ஒய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம். இங்க வந்து பார்த்துட்டோம்னா இப்போதைக்கு நான் இதுல போட்டது வந்து பார்த்துட்டோம்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டால நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஸோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன?
displacement is equal to velocity into time, velocity by time. அப்போ இங்க எப்படி போடுவீங்க? theta is equal to இந்த இடத்துல என்ன போடுவீங்க? இது வந்து angular displacement. Angular displacementக்கு என்ன வரும்? Angular displacement is nothing but arc length, correct? Arc length divided by radius of the circle. Okay va? Any doubt? Fine. இது வந்து பார்த்துட்டோம்னா நான் மீட்டர்ல சொல்லுவேன். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ரேடியன்ல சொல்லுவேன். யூனிட் ரேடியன். ஓகே ஓகே அடுத்ததுக்கு போகலாம். செகண்ட் இது பார்த்துட்டீங்கன்னா what is linear velocity? Okay, rate of change of displacement, okay, is called இது. சரி, இங்க வந்து பார்த்தோம்னா என்ன போடுவீங்க? rate of change of angular displacement. Okay, so it is represented by the letter what? இங்க velocity வந்து பார்த்துட்டோம்னா நம்ம v ல நம்ம சொல்லுவோம். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா angular velocity ஒமேகால சொல்லிக்கலாம். so இங்க v is equal to velocity is equal to displacement divided by time. இதோட யூனிட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் per செகண்ட். இங்க angular இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா angular displacement divided by time. ஓகே, angular இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாமா பாருங்க. ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம்னா v is equal to displacement s divided by t. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேடியன் பர் செகண்ட். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன்? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity. Rate of change of velocity is called acceleration. It is given by the letter A. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா rate of change of angular velocity. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? angular velocity is represented by the letter இதுப்பா ஆல்ஃபாப்பா இந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா acceleration is nothing but velocity divided by time ன்னு போடுவோம். யூனிட் வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நான் எழுதுறப்ப எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல angular acceleration is nothing but angular velocity divided by time, right? angular இது divided by time. அப்போ ஆங்கிளுக்கு ரேடியன் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ரேடியன் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, எனி டவுட்? இது வரைக்கும் ஓகேவா? ஓவராலாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல நான் போட்டுட்டப்பா, அவ்வளோதான், பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. இனி அடுத்ததான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெப்த்தாக உள்ள சொல்ல ஆரம்பிக்கணும். அது அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்துட்டோம்னா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ வந்து பார்த்தோம்னா வேணாம், டைமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்களே தவிர ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்த்துடாதீங்க. ஈவன் தோ இட் சீம்ஸ் டு பி குவைட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துக்காங்க. Okay guys, once again W2S Academy admissions போயிட்டு இருக்க people, those who wish to join in W2S Academy from any part of Tamil Nadu, you are always welcome. So மேல இருக்கக்கூடிய நம்பர் 7373417383 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க and we'll be giving details related to the demo class and also the fee structure. So you can attend a free demo class for 10 days once if you are comfortable with our teaching, and you can confirm your seat by paying your first term fees. Thank you guys. Bye.